ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறுபடியும் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியில் சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? செப்டம்பர் மாதம் வந்தோடனே ஆண்டவர் எனக்கு ஏதாவது தரமாட்டாரா, என்னோடு கூட பேச மாட்டாரா, எனக்கு இந்த மாதத்தில் அவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் ஆசைப்படுறீங்க, நானும் ஆசைப்படுறேன். ஆண்டவர்கிட்ட நோக்கி நான் கேட்கும்போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வசனம் சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அதான் கர்த்தருக்கு நம்ம பயந்துருக்கும்போது நம்மளை சுற்றி பிரச்சனைகளோ கவலைகளோ நம்ம எதிர்பார்க்காத திடுக்கிடும் செய்திகளோ எது வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சூழ பாளையம் இறங்கி நம்மளை விடுவிக்கிறாராம். இதை கேட்ட உடனே எனக்கு ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு ஊழியக்காரர், எலியா தீர்க்கதரிசிக்கு கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா தீர்க்கதரிசி. நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கதையே இருக்குது, நிஜமானது தான். இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீரியாவின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக பல நேரங்களில் சண்டை போடுறதுக்கு அவன் கிளம்பி போனாலும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்காமலே போயிடுது. அவன் நினச்சான், என்னடா நம்ம நல்லா தானே செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ இங்கே என்ன வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நேரமும் அங்கு நடக்கிற காரியங்கள், இஸ்ரவேல் தேசத்தில் எங்கெல்லாம் இவங்க போய் இராணுவத்தை இவர் சீரியா ராஜா அனுப்புனானோ அதை எல்லாத்தையும் எலிசா தீர்க்கதரிசி அவன்கிட்ட போய் ராஜாட்ட போய் சொல்லிட்டானான். அப்போது சீரியா ராஜா யோசித்தான், யாரோ போய் நமக்கு விரோதமாக செய்கிறாங்க, நம்மக்கிட்ட யாரோ ஒருத்தன் உளவு பார்க்குறான் அப்படின்னு சொல்லி திகில் அடைஞ்சு இதில் யார் இந்த காரியத்தெல்லாம் செய்கிறா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டானா. ஒரு ஊழியக்காரர்கிட்ட கேட்கும்போது அவனுடைய ஊழியக்காரன் ஒருத்தன் சொன்னானா, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நீர் உம்முடைய பள்ளியறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். எலிசா அங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டாரான். அப்போது அது தெரிஞ்ச உடனே அவர் பார்த்தார், அப்போ இனிமேல் சண்டை எங்கே இல்லை, இஸ்ரவேல் ராஜா மேலே இல்லை, இந்த தீர்க்கதரிசியை தான் நான் இது பண்ணணும்னு சொல்லி அவன் செஞ்சானா. சீரியா ராஜா 14ஆவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினானாம். அவர்கள் காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு அடுத்த வசனத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு செக்ரட்டரி, ஒரு வேலைக்காரர் இருந்தான். அவன் காலையில் எழும்பி வந்து பார்த்தா பட்டணத்தை சுற்றிலும் இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணங்களும் சுற்றி இருக்க கண்டேன் என்று பார்த்தான். பார்த்த உடனே நேராக ஓடி போய், ஐயோ என் ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் சொன்னானான். எலிசா தீர்க்கதரிசி சொன்னாராம், பயப்படாதப்பா, ஏன்னா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அநேகர் அப்படி சொன்னார். நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்துருக்கிறீங்களா? நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் உணர்ந்துருக்கிறேன். 1 யோவான் 4:4 பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த வசனத்தை கேட்டவனே உங்களுக்கு சிரிப்பு வரணும், சந்தோஷம் வரணும். ஏன்னு கேட்டால், நான் இனி என்னுடைய பிரச்சனைகளை குறித்து நான் பயப்பட மாட்டேன், என்னை கலக்குகிற காரியங்களை குறித்து நான் பயப்பட மாட்டேன். ஏன் கேட்டால், உலகத்தில் இருக்கிற பொல்லாதவனை காட்டிலும் என்னோடு இருக்கிற என் தேவன் பெரியவர். அது பழைய ஏற்பாட்டில் எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னான். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, அந்த வேலைக்காரன் என்னதை பார்த்தானா, இதோ எலிசாவை சுற்றிலும் வெறும் ஆர்மிஸ் வந்து நிற்கலை, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதே கண்டான். அக்கினிமயமான ரதம், அக்கினியான மதிலை நம்மளை சுற்றி வைத்திருக்கிறவர், நம்மை வேலியடைத்து காத்திருக்கிற என் தேவன் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத. இதை உணர்ந்ததுனால தான் தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 34:7, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அந்த விடுவிக்கிற தேவன் உங்களையும் விடுவிப்பார், என்னையும் விடுவிப்பார். நீங்கள் இதை கேட்டவுடனே ஒரு ஆமேன்னு சொல்லியிருக்கணும். இதை கேட்டவுடனே ஹல்லேலூயா நம்ம சொல்லியிருக்கணும். ஏன்னா இந்த மாதத்தில் என்ன பிரச்சனைகள் என்னால் சந்திக்கவே முடியாது, நான் எப்படி தப்பிப்பேனே தெரில. எனக்கு எதிர்பார்க்காத சுகவீனம், எதிர்பார்க்காத ஆக்சிடென்ட்ஸ், எதிர்பார்க்காத காரியங்கள் எது வந்தாலும் என் தேவன் என்னை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களை அனுப்பி தேவதூதர்களை அனுப்பி என்னை பாதுகாப்பார் என்று சொல்லி எனக்கும் உங்களுக்கும் இந்த மாதத்தில் நமக்கு தைரியம் வரணும். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா? நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு தான், தேவனுக்கு பயந்தவர்களை சூழ மட்டும்தான் பாளையம் இறங்கி நிற்பாராம்.
அப்படின்னா நான் ஆண்டவருக்கு பயந்து வாழுகிறேனா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அக்கா நான் எதுலலாம் பயந்து வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தேவனை கனம் பண்ணுவார். ரெண்டாவது, அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கீழ்ப்படிவார்கள். அது மாத்திரமல்ல, பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை கனம் பண்ணுவார்கள். இந்த 3 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்தி நம்ம பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம், தேவதூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். உங்களை அந்த மாதம் விடுவிக்க போகிறார், என்னை விடுவிக்க போகிறார். நம்ம அக்டோபர் மாதத்தில் சந்திக்கும் போது நிறைய சாட்சிகளோடு கூட நம்ம வரலாம். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் பார்க்கும்போது எலிசா தீர்க்கதரிசியின் தேவன் என் தேவன், எலியாவின் தேவன் என் தேவன். ஒருவேளை எலிசா, ஆண்டவரே இவன் பிரச்சனைகளெல்லாம் பார்க்காம இருக்கட்டுமேன்னு ஜெபிக்காமல் இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொன்னார். ஆண்டவரே, நாங்களும் பல நேரங்களில் எங்கள் பிரச்சனைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுகிற என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து போகிறோம். ஆண்டவரே, எனக்கும் எங்களுக்கும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மை கனம் பண்ண, உமக்கு கீழ்ப்படிய, பரிசுத்த அலங்காரத்தோடே உம்மை தொழுது கொள்ள நீர் இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்து எங்களோடு கூட இருப்பார், ஆனால் எங்களுக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? உம்முடைய தேவதூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாக்கிறீர். மோசையோடு இருந்த தேவன், யோசுவாவோடு கூட இருந்த தேவன் எங்களோடும் கூட இருக்கிறீர். ஆண்டவரே, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.